போனாரு உள்ள போ பூ போட்டாங்க அன்பா சவாரிக்க மனமார்ந்த வணக்கம் வணக்கம் அண்ணா பெரியாருக்கு மனமார்ந்த வணக்கம் வாங்கடா உங்களுக்கு மனமார்ந்த வணக்கம் 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 தெரிவிக்கின்றார் நல்ல மனமார்ந்த அண்ணே செந்தமும் வளராரு செந்தமும் வளராரு சிறுதா வந்தனங்க சிறுதா வந்தனங்க எங்க பஞ்சாயத்து தரவாரு எங்க பஞ்சாயத்து தரவாரு மூன்று நாடகத்துல ஒரு விந்தாத்தோட விடமானால அத செவனர் கிளப்பானால செவனர் கிளப்பானால ஏன் நின்றட குடமே நின்றச்சல் குயிடாம நின்மணம் பார்த்தாருவீங்க நின்மணம் பார்த்தாரு ஆமா அண்ணே இந்த கிராமத்துல கூட அத சச்ச ஒன்று அதுதான் சமமர உருவட கூட கூடி அகிலான கோடி அகிலான கோடி பரமட நாடக பிரமாண்ட நாயகி இந்த மகமர மாதுக அதுதான் கிராமத்துல கூட தலைவர் நாட்டாம மனையும் இப்படி சொல்லக்கூட அதுதான் இந்த ஊரு மக்களுக்கு இன்னும் நம்ம விட நாடுல நிறைய வந்துருந்தாங்க கண்டிப்பா அவங்களுக்கு உங்களுக்கு எங்களுக்கு மனமார்ந்த வணக்கம் 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 என்ன தலைவிடாது மாறு ஓஹோ ஏய் ஏத்த கூத்துல என்ன ஏத்த கூத்துல வடக்குது நீ திண்டு மாதிரி எடுத்துரு ஏய் இது எல்லா கிராம தம்பி நம்ம தாத்திர வளர கூட தேவயரோ நீதான் நானே அதான் கேட்டேன் தேவயரோ கிராம இந்த தேவயரோ நகரத்துல எடாராஜ் மரம் மன்னனுக்கு தெரியும் இவருக்கு தெரியாது இவனுக்கு தெரியும் நமக்கு தெரியும் யாரா என்ன சமாச்சாரம் ஆமா அவனுக்கு என்ன தெரியும் ஏய் அது ஐலாண்டா கோடி பரமாண்ட நாயகி சத்தி வந்து சமயவரான குடிய காச்சாரிக்க குடிய காச்சாரி உமா மகேஸ்வரி மகமாரியம்மனுக்கு மாரியம்மன் தானே ஊர் தானே மாரியம்மா மாரதாரா மாரியம்மனுக்கு அம்மனு பேளால் காப்பு கட்டி காப்பாட்டு அம்மனுக்கு கூழ் வாத்து அம்மனு அழகாக செய்து அம்மனு வீதியில கொண்டு வந்து அம்மன் ஆலத்திருக்கிறது அது ஆலத்திருக்கிறது மகமாரியம்மா ஆமா அந்த அம்மன் திருவமுன்ட்டு ரெண்டுவா இன்றிரவா நாளை இரவு நாடு நடத்த வேண்டும் அப்படி என்று எங்களுக்காக வேண்டி சாப்பிடுவாங்க கூத்தாடி ஆட்டக்காரன் நடிகர் அம்மா ஒரு அலட்சியமா ஓ ஆட்டக்கார் நாடக நடிகர் அசல் கட்டை கட்டி நீங்க கட்டை கட்டாதீங்க அப்புறம் நீ எல்லாம் சேர்ந்து கொட்டை கட்டுங்க சொல்லணும் விடுறீங்க கபடியா சொல்லணும் தான் ஆமா தெலுங்குத்தாங்க எத்தனை பேர் வந்துருங்க 14 பேர் வந்திருக்கோம் எத்தனை பேர் 16 கட்ட நாளை குறிக்கிறது ஒரு ஆளை கொண்டு பார்த்தா அது பாதி நடப்பா இருக்கு அது பாதி நடப்பாங்க 16 கட்டும் கம்பெனிக்கு ஒரு ஆள் வேண்டும் அப்படியே கம்பெனிக்கு வரல மாதிரி இஷ்டமே கட்டாம செய்யுறேன் அங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு பதிலுக்கு வேண்டும் என் கம்பெனி வருகிறாய் என் கம்பெனி வர உண்மையாக எந்த வேண்டும் யாரா உனக்கு வேண்டும் ஓரான கண்டை உமையால் திருமகனை ஓரான கற்பக ஆறான வித்து வரும் புத்தி வரும் புத்திர சம்பத்து வரும் சத்து தமிழால் எந்த தைரியக்குரிய
உண்மையான இருக்கக்கூடிய மலைத்திருப்பத்தூர் சேர்ந்த வெங்கட்ராம் வருகிறார். அந்த கருத்து தெரிஞ்சுக்கோ. வாங்கய்யா வணக்கம் 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 வாங்கய்யா வணக்கம் 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 வாங்கய்யா வணக்கம் 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 வாங்கய்யா வணக்கம் 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 வாங்கய்யா வணக்கம் 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 ஓய் அப்பா வேண்டுமான தெய்வம் எல்லாம் வேண்டியாகிவிட்டது. இன்றிரவு நடத்தக்கூடிய நாடகத்தினுடைய விளக்கம் தேவை. நமக்கு தாய் நல்லா எப்படி பாரு நல்ல மிலிட்டரி ஆள் எடுத்து தேர்ந்தெடுத்துறீங்க. ஆடாட ஆள் கூட டொபாக்கோ எடுத்துருக்கீங்களா? நமக்கு தாய் திருநாடா விளங்கி வரக்கூடிய இந்த தேவியாகரம் நன்னகரத்தில் எதற்காக நாடகம் வச்சிருக்காங்க ரவி? அது சரி, நம்ம வாத்தியார்கிட்ட இருக்கும்போது வந்தது இந்த ஊருக்கு. அது சரி, இப்பதான் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நான் வந்துக்கிறேன். அது சரி, அதனால்தான் ரவி பாரத செய்யுள் அருமையான செய்யுள் எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. நீடாடி உலகத்து மறைநாள் ஓடை தொன்று நிலை நிற்க நீடாடி உலகத்து மறைநாள் ஓடை தொன்று நிலை நிற்கவே அங்கு வாடாத தம்மாள் முனிராஜன் அவர் காடும் மாபாரதம் இதனுடைய கருத்து என்னன்னு கேட்டா, முனிராஜன் சொன்னா வேதவியாசருக்கு பேர் முனிராஜன். அந்த வேதவியாசர் சென்று ஒரு காலத்தில் பிரம்மதேவனை கோரி தவம் செய்தார். அப்போ அவர் தவத்துக்கு மெச்சி பிரம்மதேவன் பிரசன்னமானார். அப்பதான் கேட்கிறார் பிரம்மதேவர், வியாசனே என்னை கோரி எதற்காக தவம் செய்தார் அப்படி என்று கேட்டார். அதற்கு வேதவியாசர் சொல்றார், ஐயா என் மனதிலே ஒரு காவியம் தோன்றுகிறது, அதை எழுத வேண்டும் வாருங்கள். அது என்ன காவியம் என்றால் 5ஆம் வேதம் என்று சொல்லக்கூடிய மகாபாரத காவியம் தோன்றுகிறது. அதை எழுத வேண்டும் வாருங்கள் அப்படின்னு கூப்பிட்டார். அதுக்கு பிரம்மதேவன் சொல்றார், 4 வேதம் என்பது எப்படிப்பட்ட ருக்கு ஜோர் சாமம் அதர்வனம் 4 வேதத்தோடு இந்த 5ஆம் வேதமாகிய மகாபாரத காவியத்தை எழுத வேண்டும். பங்காளிக்குள்ள நடந்த சண்டை 4 வேதத்தோடு சேர்க்கிறீர்களே அப்படின்னு கேட்டார் பிரம்மதேவன். அதற்கு வேதவியாசர் சொல்றார், ஐயா பகவானுடைய பெருமையும் புகழும் இந்த உலகத்திற்கு தெரிய வேண்டும், அதற்காக தான் 4 வேதத்தோடு 5ஆம் வேதமாகிய மகாபாரத காவியத்தை எழுத தொடங்குகிறேன் அப்படின்னு வேதவியாசர் உழைத்தார். சொன்ன உடனே பிரம்மதேவனால் எதுவும் மறுக்க முடியவில்லை. ஐயா நீ கூப்பிடுகிறாய், அதுவும் ஒரு நன்மைக்காக தான்.
ஆனால் எனக்கு உட்கார்ந்து எழுதுற அளவுக்கு பொறுமையும் கிடையாது. எனக்கு நிறைய வேலை இருக்கு. மக்களை படிக்கணும், வேலை இருக்கு. இந்த மக்களை படிக்கணும், வர முடியாது, வர முடியாது போங்க அப்படி சொன்ன உடனே நேர கைலாயம் சென்று சிவபெருமானை வணங்குகிறார். யாரு? வேதவியாசர். அப்போ சிவபெருமான் பிரசன்னமாகி, வியாசனே என்னை கோரி எதற்காக தவம் செய்தார் அப்படின்னு கேட்டார். ஐயா, என் மனதிலே மகாபாரத காவியம் தோன்றுகிறது, அதை எழுதி வேண்டும் வாருங்கள் அப்படின்னு கூப்பிட்டார். சிவபெருமானை கூப்பிட்ட உடனே, ஐயா என்னால வர முடியாது, எனக்கு நிறைய வேலை இருக்கு. படுத்துருவாங்க, அதனால என்னால வர முடியாது. என் முள்ள விநாயகர் இருக்கார் இல்லையா, விநாயகர் கூட்டிட்டு போய் எழுதுங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப வேதவியாசர் சொல்றார், என்னங்க சின்ன பையன், கப்பு காலு, பான வயிறு, யானை முகம், மரமட்ட காது, ஒரு நாள் வைக்க ஒரு நாள் ஆகும். அது நெல்லவா பொறுத்துக்குது, பொறுப்புல அது கை எப்படிக்குது, அது பொறுக்கும் போது விடுகிறது கை, அது எப்படி இப்படி எழுதும், அது பேனா புடிச்சு எழுதாதுங்க அப்படின்னு கேவலமா பேசிட்டார் வேதவியாசர். நான் வேக வேகமா சொல்லுவேன், உங்களுள்ள வேக வேகமா எழுத மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. யாரு? வேதவியாசர். நீ அம்மா வேகத்தில் சொல்கிறாயோ, என் புள்ள அதை விட தாண்டி எழுதுவாங்க அப்படின்னு சொன்ன உடனே, அப்ப விநாயகரை கூட்டிட்டு போய் இமாச்சலம் என்ற இடத்தில் எழுதுகிறார். போயிட்டாங்க. அங்க சென்று மலை, அங்க சென்று இந்த பையன் எப்படி எழுதுறாங்க விநாயகன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வேக வேகமா சொல்றார் மகாபாரத காவியத்தை. அப்ப ஒரு வரி சொன்ன உடனே இரண்டாவது வரி விடுது. அப்போ வேதவியாசர் அசந்து போயிட்டார். வேக வேக வேகமா எழுதுகிறான். சொல்லி 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 அசந்து வெளவெளத்து அசந்து போயிட்டார். பேசி நின்னார். அப்பதான் இப்படி வேக வேகமா எழுதுறாரு விநாயகர். அப்புறம் எழுதுற எழுத்தாளி டகால்னு ஒடிஞ்சு போச்சு. ஓ, மோசம் போயிட மாட்டேங்குது அப்படி என்று அவருடைய வலது கொம்பை பட்டார் என்று ஒடித்து மகமேற்கிரி ஏடாக வைத்து 60 லட்சம் செயல் வடிவத்தில் எழுதி முடித்தார். மகாபாரத காவியத்தை 60 லட்சம் செயல் வடிவத்தில் எழுதி முடித்தார். அப்ப எழுதின இடத்திலே 30 லட்சம் நின்று விட்டது. பாதாள உலகம் 14 லட்சம் போச்சு. தேவலோகம் 5 லட்சம் போச்சு. மீதி இருப்பது 1 லட்சம் செயல். அந்த 1 லட்சம் செயல் மட்டும்தான் இந்த பூலோகத்திற்கே வந்தது. அந்த 1 லட்சம் செயல் கூட 18,700 செயல் மட்டும்தான் புத்தகத்தில் வெளியிடானது. 18,700 செயல் மட்டும்தான் இந்த 18,000 செயலுக்கும் உண்மையான விளக்கம், உண்மையான அர்த்தம் யாருக்கு தெரியும்னா வேதவியாசருக்கு தெரியும், விநாயகமூர்த்திக்கு தெரியும், வியாசருடைய மகன் சுகர் பிரம்மர்ஷிக்கு தெரியும், சஞ்சயருக்கு தெரியுமோ தெரியாது என்று எழுதிவிட்டார்கள். அப்ப அவர்களுக்கே தெரியுமோ தெரியாது என்று எழுதிவிட்ட பிறகு நாம அவ்வளவு கற்றவர்கள் நம் சிற்றறி கட்டியவர் நாடகம் நடத்தும்படியா வந்திருக்கிறோம். நாம் நடத்தக்கூடிய நாடகத்தில் திருவேப்பிலை எல்லாம் ஏற்படலாம், பிழை செய்யவர்கள் யாரும் கிடையாது. அப்படியே நாங்கள் ஏதாவது தவறு செய்து விட்டால், உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை தவறு செய்தார் எவ்வாறாக பொறுத்து அங்கிருக்கிறீர்களோ அத்தன்மை போலவே எங்கள் 16 பேர் உங்கள் வீட்டு பிள்ளையாக பாவித்து பொறுத்து ஆட்கொள்ள வேண்டும் என்று எங்கள் கரங்கூப்பி சிறந்தாழ்த்தி வணங்கிய வணக்கமிட்டு வணங்கி கேட்டுக்கொள்கிறோம். இன்றிரவு நடத்தக்கூடிய நாடகம் இந்த ஊரார் விருப்பப்படி தம்பி நாடகம். இந்த ஊரார் விருப்பம் நாடகம். மகாபாரதத்தில் ஒரு புண்ணிய சரித்திரம், புண்ணிய கலை. சுபாலா தேவி கர்வபங்கம் என்னும் சுபாலா கர்வபங்கம் என்னும் காண்டாவர தகனம் அக்னி தேவன் பிறப்புன்னு சொல்லலாம். என்ன உள்ள இருந்து வராரு. அதனால சுபாலா தேவி கர்வபங்கம் என்னும் காண்டாவர தகனம் அக்னி தேவன் பிறப்பு. இந்த நாடகத்தில் கதாநாயகனா வழங்கி வரக்கூடியவர், தேவலோகத்துக்கு அதிபதியாக வழங்கி வரக்கூடிய தேவ இந்திரன் தர்பார். அவர் ஆன்மர்த்த விவரம்
சொல்ற உழவு மூக்கா ஏடா முன்னாடி விட நான் உன் கூட போறேன். நான் கூடவே இருக்கிறேன். எனக்கு ஜே போட மாட்டீங்க, அவரு ஜே போடுறேன். டேய் அவரு நாட்டு மன்னர் அவரு ஜே போட்டா காலையில வயிறார சாப்பாடு போடுவாரு. சாப்பாடு போடுவாரு, நிறைய சம்பளம் கொடுப்பாரு. சாப்பாடு கொடுப்பாரு. நைட்டு பெருமை கிடக்குற நாய் நீ, நானு நைட்டு பத்தர கொலைக்கிற நாய் மேடம் உனக்கு ஜே போடணும். எனக்கு ஜே போடுறா காலையில தேடி கண்டுபிடிச்சு வாங்கி தரேன். என்ன அது போடு போட்டு வாங்கி வைடா. குடிக்க மாட்டோம். ஐயா மகாராஜா வாங்க ஐயா வணக்கம். நல்லவனாக வல்லவனாக சுமச்சமாக வாழ்ந்திரி. ஆகட்டும் ஐயா. மகாராஜா வணக்கம். நோயற்ற வாழ்வு குறைவில்லா செல்வத்தோடு வாழ வேண்டும். எந்த பக்கனா ஒரு பக்கம். மகாராஜா வணக்கம். நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வத்தோடு வாழ வேண்டும். ஆகட்டும். போடா அப்படியே இங்க நிக்கிறீங்க எல்லாம். வாங்கய்யா 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 ஏன் போட்டு மாணிக்கம்
என்னடாகுது கமலாஜி நாங்களாம் வந்தோம் வாங்கய்யா வணக்கம் எவ்வளவு ஒரு அடக்கமான பணிவான வணக்கம் ஆசீர்வாதம் கொடுத்தேன் கமலாஜி பையா அவர் இந்த நாட்டு மந்திரி நீ அவர் ராஜா மன்னன் கமலாஜி பையா அதுவும் மகாராஜா அவன் மேல கோவம் கிடையாது உன் மேல கோவம் என்னடா கோவம் அல்லும் பாவலும் 60 நாளைக்கு நேரமும் உன் கூட இருக்க எனக்கு தெரியாது நீ எப்போ அவன் கோட்டையில கட 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 அவன் பரவாயில்லை கம்மியாடி உனக்கு போட உள்ள மலை மேல தூக்கி வச்சு அங்கே தூக்கி வடிக்கிறான் பாரு பரவாயில்லை நான் மெட்டல படிக்கட்டு வச்சிருக்கேன் படிக்கட்டு ஆயண்டா சித்ரா வையாசி மாச்சு ஆகுது ஆமா புழுகுமா இல்ல ஆமா ஒரு ஏசி ஒன்று போட்டு விட்டு போ வந்து அதே மேல வரீங்க தூத்து ஊர்னா ஒருத்தங்க வந்துறாங்க அப்ப நான் ஒவ்வொருத்தரும் சூத்த சொல்லி விடுறான் தேவையில்லா வார்த்தை இருக்கக்கூடாது நாடகம் பெரிய நாடகம் கண்டாடி ஒரு மன்னன் அரசாங்கத்துக்கு வருகிறார் என்றார் அருகாமல் இருக்கக்கூடிய மந்திரி கை கட்டி வாய் மறித்து உடைவிட வாளை உரையில் போடாமல் பிடித்த கண் சிமிட்டாம பாக்குறோம் பிடித்த கண் சிமிட்டாம பாடுறா புளிய மரத்து போறீங்க ஆந்த முகிற மாதிரி கம்மிட்டு சர்வ ஜாக்கிரதையாக காவல் புரிய வேண்டும் அப்படி கை கட்டி வாய் மூடின்னு சொல்லிட்டேன் நான் அட்டக்க வடக்கமா இருக்கணும் என்கிட்ட சம்பவம் கம்மியாட்டி ஆமா யார கம்மியாட்டி வெட்டி மண்டே போந்துரும் கம்மி ஒரே ஆம்படியா அப்புறம் எங்க கமலாஜி பையா என்ன அப்ப நான் என்ன நாயா சபைக்கு வணக்கம் இந்த சபை உருவாக்கி பார்த்தா எப்படி விளக்கம் அவன் ஊரில் பாய் அகல வச்சு போட்டு அவங்க சூத்த உட்காந்துக்கிறாங்க மற்றவங்க பக்கத்து வீட்டுல இருந்து கடை வாங்கி வந்து உட்காந்துக்கிறாங்க அவங்க இடத்துல உட்காந்துக்கிறாங்க சொல்லு அப்படி சபை லட்சுமி கடாட்சம் வருகிற சபை இந்த அழகான திருச்சபையிலே யார் யார் அமர்ந்திருக்கிறார் நான்கு வண்ணத்தார் வெள்ளத்தால் அழியாது வேகாது கொல்லத்தான் முடியாது கொடுத்தாலும் நிறைவின்றி குறைவராது கல்லற்கோ பயமில்லை மிக எளிது அப்பேற்பட்ட பொருள் என்னப்பா இந்த கம்பெனி மொத்தம் 19 ஆமா 19 பேர் அவங்க தான் படிச்சவங்க அவங்களுக்கு ஆமா ஐயா அப்பேற்பட்ட பொருள் என்ன ஐயாத பொருள் எடுத்தாங்க எப்படி ஐயாத பொருள் ஆமா சாராயா பண்ணி கேடுங்க வெள்ளத்தால் அழியாது வேகத்தால் கொல்லத்தால் முடியாது ஒருவர் கொடுத்தாலும் நிறைவின்றி குறைவராது அவளுக்கா மிக எளிது அப்பேற்பட்ட பொருள் என்னன்னு கேட்டா ஆராய் பண்ணிக்கிறோம் கல்வி செல்வம் சொல்றா கல்வி செல்வம் எவ்வளவு அழகான செய்யுள் அத கொண்டு எங்க வச்ச பத்தி ஆரமானம் அவன் அப்படி அவன் போறது எங்கடா பக்கத்துக்கு வந்தா அவனா கம்ப்ளீட் போ அப்பேற்பட்ட கல்வி நூல்களை ஒரு மனிதனாகப்பட்டவன் தான் கற்ற கல்வி அவனே நினைச்சா அழிக்க முடியுமா அங்காளி பங்காளி வந்து பங்கெடுத்து போக முடியுமா அரசாங்கத்தால் ஆணை போட்டு தடுக்க முடியுமா திருட வந்து திருடி போக முடியுமா அப்படி ஒருவர் எவ்வளவு பொன்பொருள் வச்சிருந்தாலும் சரி அள்ளி கொடுக்க மழையா இருந்தாலும் காலியாயிடும் குறைஞ்சிரும் இல்லையா ஆனால் இந்த கல்வி இருக்கு மற்றவருக்கு சொல்லி கொடுக்க ஒருபோது குறையாது அப்பேற்பட்ட கல்வி நூல்களை சிக்கலை கற்றுள்ள கலதவங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய சபை இந்த சபையில் அமர்ந்திருக்கக்கூடிய அருமை தாய்மார்களுக்கு கற்றறிந்த கலதவன்களுக்கும் நம்மை விட நாடகாரங்க நிறைய பேர் இருப்பாங்க அண்ணவருடைய பாதத்தில் நம் நாடக கம்பெனியில் அனைவருடைய பாதத்திற்கும் நம் நாடகத்தை கட்டியளிக்க அக்கம் பக்கம் கிராமத்திலிருந்து வந்திருப்பாங்க அண்ணவருடைய பாதத்திற்கு வணக்கம் சிறியவன் 1 கோடி வணக்கம் என்னுடைய விளக்கம் அவர்கள் போற்றோம்
அமரவாகத்தை ஆண்டு வரக்கூடிய அது மட்டும் தெரியும். ஆமா. எப்படி பிறந்தாரு எப்படி வந்தாரு தேவ கோமான். டேய் கோமனம் தான் பாத்தீங்களா? தேவ கோமான் அவன் எவ்வளவு அழகா சொன்னான். அப்படி தேவலோகத்துக்கு அதிபதி தேவ இந்திரன் பொன்னுலோகத்துக்கு அதிபதி என்னடா என்னடா நடப்பு அவர் பார்த்தா ஒரு தேவ இந்திரனே தெரியுது. அவங்க பைத்தி மாட்டேங்குது. நீ மாட்டு இதுக்கு அது மாட்டேங்கிற எப்படியா பைத்தி மாங்க அப்படி தேவலோகத்துக்கு அதிபதி இந்திரன் 33 கோடி தேவர்களுக்கு எல்லாம் தலைவர் இந்த தேவ இந்திரன். அப்படி இருந்தாலும் தேவலோகத்துக்கு பூரா ஒரே ஆள் தான் அதிபதி சொல்றான். அப்படி சொல்லணும். இனிமே உன்னை ஜாத்தியால அடிக்க மாட்டானு கம்ப்ளைண்ட் போய் அவனதான் உண்மை அவனை கேட்கறா அப்படி சொன்னே எங்க அப்பாயா எங்க அம்மாயா நான் பிறந்த ஒரு வைபவன் அது தெரியாது. காஞ்சிபுரத்துக்கு 13 மனைவிகள் மொத்தம் 13 மனைவிகள். யார் யார்? அதிதி திதி தாடி மதி சுரபி உடாதவசை வினுதை தாம்பிரை கலை கத்திருவை சுதை அரிக்கை இலை இப்படி சொல்லக்கூடியது அவ காசிபருடைய மனைவி. அந்த காசிபருக்கும் அதிதி அம்மனுக்கும் 33 கோடி தேவர்களும் ராமனாகிய நாராயணன் பிறந்தான். அதே காசிபருக்கும் திதி அம்மனுக்கும் 66 கோடி அவனர் பிறந்தான். அவனர் என்றால் அப்ப பிறக்கும் போது தேவர்கள் 33 கோடி அவனர்கள் 66 கோடி அப்படி பிறந்து அது மட்டும் கிடையாது தம்பி. இந்த உலகத்திலே மரம் செடி கொடி புல் பூண்டு நீர்வாழ் உயிரினம் அப்படி எறும்பு கடை ஏழு நிலை 8000 ஜீவபதங்களுக்கெல்லாம் தாய் தகப்பன் யார் என்று அந்த காசி வரும். அவருடைய 13 மனைவி இப்படி இருக்க அப்பேற்பட்ட காசிவருக்கு அஷ்ட வசுக்கள் 8 பேர். அஷ்டத்துக்கு பாலகர் யார் யார்? இந்திரன் யமன் அக்னி நிருதி வருணன் குமாரன் ஈசான்யன். இப்படி சொல்லக்கூடிய அஷ்டவசுக்கள் அஷ்டத்துக்கு பாலகர்கள் அஷ்டலிங்கம் திருவண்ணாமலை கேள்விப்பட்டிருக்க தம்பி? திருவண்ணாமலை கிரிவலத்துல முதல் லிங்கம் எது? இந்திரலிங்கம் தான். இந்திரலிங்கத்தில் இருந்து ஈசானிய லிங்கம் வரைக்கும் ஆமா அப்படி இந்த அஷ்டலிங்கங்களும் அஷ்ட வசுக்களும் அஷ்டத்துக்கு பாலகர்களும் அவர்களை பெருமைப்படுத்த அஷ்ட வசுக்களுக்கு அஷ்டலிங்கங்கள் லிங்க வடிவாக அவர் சிவபெருமான் காட்சி அளிக்கிறார். எங்கே? திரு அண்ணாமலை. அப்படி அஷ்ட வசுக்களிலே ஒருவன் அஷ்டத்துக்கு பாலகரிலே முதல்வன் 33 கோடி தேவர்களுக்கெல்லாம் தலைவன் தேவ இந்திரன் பொன்னுலோகத்துக்கு அதிபதி அமரேந்திரன் அமராவதி பட்டணம். இந்த தேவ இந்திரன் ஏறி அமரக்கூடிய சிம்மாசனம் அகல நிகழம் 60 யோஜனை அகலம் 30 யோஜனை நிகழம் 60 யோஜனை அகலம் 30 யோஜனை நிகழம். அப்ப ஒரு யோஜனை ஒரு காதம் என்பது 10 மைல். ஒரு யோஜனை என்பது அப்ப 60 யோஜனை எவ்வளவு? 6000 மைல் அகலம் 30,000 மைல் நிகழம். தேவேந்திரனுடைய அந்த தேவலோகத்தில் அமராவதி பட்டணத்தினுடைய அகல நிகழம். ஆமாண்டா. அப்பேற்பட்ட அமராவதி பட்டணத்திலே சிம்மாசனத்திலே ஏறி சிம்மாசனத்திலே அமரக்கூடிய அமரேந்திரன் அப்படி இருந்தால் தம்பி இந்த தேவலோக பதவி இருக்கு 30 தேவர்களுக்கும் யாருக்குமே கிட்டாத பதவி தேவலோக பதவி. அப்படி ஒரு மனிதன் இந்த தேவ இந்திரலோகத்தில் பதவி அடைய வேண்டுமானால் 100 அஸ்வமேத யாகத்தை செய்ய வேண்டும். கிடைக்கும் இந்திர பதவி கிடைக்கும். ஆமா உலகத்தில் யாரும் செய்தது கிடையாது. அப்படி அவர் சந்திரகுல பரம்பரையில் 5வது தலைமுறையில் வந்தவன் நகுச மகாராஜா. அவன் என்ன செய்தான்? பிறக்கும் போது ஐம்புலன்களையும் அடக்கி அதோ சிற்றின்ப வாழ்க்கையை வெறுத்து பற்றற்ற ஞானியாக பிறந்தான். அப்படி பிறந்து எப்படி சொர்க்கலோகத்தை அடைய வேண்டும் அப்படி என்று அவர் என்ன செய்தார்? ஒரு மனிதன்
சிற்றின்பத்தை அடைந்தால் தான் பேரு. வழி கிடைக்கும். அப்படி இல்லை என்றால் இல்லை என்று சொர்க்கலோகத்தை அடைய வேண்டுமானால் அடைவாங்க. இந்திர பதவி ஆள வேண்டும். ஆள வேண்டும். அப்ப இந்திர பதவி ஆள வேண்டுமானால் வேண்டுமானா 100 அஸ்வமேதத்தை செய்ய வேண்டும். செய்வதுதான் தேவ வழி கிடைக்கும். அப்படி என்ற வார்த்தையை கேட்டு 100 அஸ்வமேதத்தை தடையில்லாமல் செய்து முடித்தார் நரசிம்மராஜன். நரசிம்மராஜன் அப்படி செய்த உடனே சரி உடனே தேவலோகத்தில் இருந்து முத்து பல்லக்கு வரவழைக்கப்பட்டது போல யார் யார் கொண்டு வரார்? யார் யார்? விஸ்வாமித்திரர், விஸ்வாமித்திரர், அகத்தியர், அகத்தியர், வசிஷ்டர், வசிஷ்டர், கௌதமர், கௌதமர் 4 தலை சிறந்த முனிவர்கள் அந்த முத்து பல்லக்கை சுமந்து பூலோகத்துக்கு வராங்க. வராங்க. வந்து வந்து அந்த நகசனை அமர வைத்து அமரது நேரா தேவலோகத்துக்கு கொண்டு போனாங்க. தேவலோகத்துக்கு போறாங்க. கொண்டு போய் அந்த சிம்மாசனத்தில் அமர்த்திய உடனே அமர்ந்த உடனே அது வரைக்கும் எந்த பொருள் மேலும் ஆசை இல்லாமல் இருந்த நகுசன் அந்த இந்திர சபைக்கு சென்று சென்று தேவேந்திரன் சிம்மாசனத்தில் அமர்ந்த உடனே அமர்ந்த உடனே அப்பதான் யோசிக்கிறான், ஓஹோ தேவேந்திரன் ஆண்ட நாடு இந்த சிம்மாசனம் நமக்கு உரிமையாக போகுது. ஆனா தேவேந்திரன் மனைவி நமக்கு சொந்தமாகுது. இந்திராணி யாருக்கு சொந்தம்? நமக்கு சொந்தமாகுது. அப்படி என்று தூதர்களை விட்டு அனுப்பினான். இந்திராணி கிட்ட அறிக்கைட்டாங்க. அப்ப சொல்றாங்க, சொல்றாரு, ஐயா எம்பெருமானே, எம்பெருமானே, நாராயணா, நாராயணா, என் கணவருடைய பதவிக்கு தான் ஆபத்து என்று இருந்தேன், என் கற்புக்கும் ஆபத்தா ஆபத்து வந்துடுது அப்படி என்று வேண்டினார். அப்ப எம்பெருமான் நாராயணமூர்த்தி பார்த்தார். பார்த்தாரு, அம்மா இந்திராணி, இந்திராணி, யாதொரு கவலை வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். இருப்பாய் கடலையே பிறந்தவள் நீ, உன்னை ஒரு நரமனிதன் தொட முடியாது. தொட முடியாது. ஆனால் நாளைய தினத்திலே அவன் சாபப்பட்டு கீழே விழ போகிறான். கீழே போகிறான். நான் சொல்லுவது போல் சொல்லி அனுப்பு. சொல்லு. வழக்கமாக தேவேந்திரன் இந்திராணியை அடைய வேண்டுமானால் அடைவாங்க. முத்து பல்லக்கிலே ஏறி ஏறி சப்தரிசிகள் சுமந்து கொண்டு சுமந்து கொண்டு வீதி உலாவாக அந்தபுரத்துக்கு வருவார். வருவார். அதன் பிறகு நான் கூடுவேன். ஒண்ணா சேருவேன். அதை போல் அதேபோல் இப்ப இருக்கக்கூடிய புது இந்திரன் ஆமா. அந்த நகுசமகார ராஜனை அதை போல் சப்தரிசிகளை சுமந்து கொண்டு வர சொன்னார். சொன்னாங்க. நான் சேருவதற்கு தயார் தயாரு அப்படின்னு சொன்ன உடனே உடனே நகுசம் பார்த்தா அந்த ரிஷிகளை அழைத்து முத்து பல்லக்கிலே ஏறி உட்கார்ந்து அமர்ந்து செல்லுங்கள் அந்தபுரத்துக்கு அந்தபுரத்துக்கு செல்லுங்க அப்படி என்று ஆணையிட்டான். அப்ப அவங்க தூக்கிட்டு போறாங்க. ஆமா. அவங்க இன்னும் வேகமா தான் போறாங்க. வேகமா போறது தெரியுது. ஆனா இவனுக்கு பொறுமையா போற மாதிரி இருக்குது. பொறுமையா போறது தெரியுது. அந்த சப்தரிஷிகளிலே அகத்தியர் ரொம்ப குள்ளமானவர். குள்ளமானவர். அப்ப என்ன நினைக்கிறான் நகுசா, இந்த ஆளு குள்ளமா இருக்கிறான், அந்த தடி தோல்ல உட்கார மாட்டேங்குது, சும்மா தோக்கற மாதிரி ஒரு பாவனை பண்ணி போறான். சும்மா கை காட்டி வரான். அப்படி என்று ஒரு பிரம்பை எடுத்து குச்சி எடுத்து சர்ப 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 நடிச்சான். சர்ப சர்பனா வேகமா போ, வேகமா வேகமா போ. அப்படி தேவ பாஷையில வேகமா போன்னு அர்த்தம். ஆமா. அப்பதான் அகத்தியர் பார்த்தா, பார்த்தாரு. அடே நகுசா, நகுசா, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா, எவ்வளவு ஆணு வந்தா, என்னை எப்ப சர்ப சர்ப என்று அடித்தாயோ அடித்தாயோ, நீ ஒரு சர்பமாக போக்கணும். சர்பமா வாங்க வேண்டும். மற்றவர் சுமை தெரியாமல் அடித்ததனால் உன் உடலை தூக்கிக் கொண்டு ஓடி ஆடி இறை தேட முடியாது, என்ன தேட முடியாது, மலைப்பாம்பாக போக்கணும். மலை பாம்பா போக வேண்டாம், பிடி சாப்பிட்டு அப்படி என்று அந்த நகுச மகாராஜனுக்கு சாபத்தை கொடுத்தார். சாப்பிட்டு வருதா. ஏய், எவ்வளவு தவ வலிமை இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் மாற்றான் மனைவி மேல் ஆசை வைத்தார். இதுதான் தண்டனை. தண்டனை உனக்கு. அப்போது அப்பேற்பட்ட இந்த தேவலோகத்திலே 12 ஆண்டுக்கு ஒரு முறை தேவ சபை கூடுவாங்க. அப்படி அப்படி தேவ சபை கூடினார். தேவர்கள் எல்லோரும் வரிசை வரிசை வந்து உட்காருவாங்க. அப்படி அமர்ந்த உடனே ஆமா, அப்ப தேவ ரகசியம் பேச வேண்டும். அப்படி அமர்ந்த உடனே இந்த தேவலோகத்திலே 4 நாட்டிய மாதர்கள் அப்படி மங்கைகள் ரம்பை ஊர்வசி மேனகத்தில் இருந்தமை. அப்படி 4 பெண்களும் நாட்டியமாடி தேவர்கள் எல்லோரும் சந்தோஷமாவார்கள். அதன் பிறகு தேவ ரகசியங்களை பேசுவது. ஆனால் அப்படி இருந்தாலும் உலகத்துல எவ்வளவு சிறன் முளைக்கிறானோ நேரா தேவலோகத்துக்கு வருவது. ஏன் தேவ அமிர்தம் 32 விருது, காமதேனு கற்பை விருச்சமாயிரம் வெள்ளை பிரவி சங்கு நிதி பத்மநிதி வச்சிராயுதம் அப்ப நேரங்களா வருவாங்க. என்ன இந்திராணி போட்டு அடியோதண்டம் அடிப்பது. ஆனால் இங்கிருந்து சூழலுக்கு பயந்து வைகுந்த கைலாய ஓடுவது. எப்பொழுது சிவபெருமான் நெற்றி கண்ணிலே
ஆர்வ பெருமாளை தொட்டு செய்து முருகபுரம் உறுப்பு செய்தார்கள் சூர சம்காரத்தை முடித்து முடித்து தேவர்கள் இடுக்கத்தை தீர்த்தார். கேட்டார்கள் அப்பேற்பட்ட தேவர்கள் பொறையை தீர்த்ததினால் எனக்கோ 2 பிள்ளைகள். யார் யாரு சித்திரசேனர் 1, சித்ததார் 1 தேவியானை 2. தேவான 1 அப்பேற்பட்ட தேவியானை முருக பெருமானுக்கு பரிசாக கொடுத்தேன். ஆமா. முருகன் எங்களுக்கு மருகன், மருகன். சிவபெருமானுக்கு சம்பந்தி. அசுராதி தொல்லை என்பது அடியோடு கிடையாது. அதனால் கேட்டாங்க தேவலோகத்திலே சந்தோஷமாக இருக்க வேண்டும். சொல்லுங்க இந்திராணி அழைத்து சதியும் மதியமாக சந்தோஷமாக வந்து சேர வேண்டும். ஆமா. அதனால் நான் அடுத்ததாக இந்திராணி அது சீக்கிரமாக கொண்டு வந்து இப்படியே